இன்றைக்கு சோஷியல் மீடியாலே எங்கே பார்த்தாலும் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது இப்படித்தான், அவன் அப்படித்தான் சொல்லி அவன் பேரை சொல்லி இன்றைக்கு அநேக வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறது? 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் வசனம் 5, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணுவதற்கு, அவங்க பேரை சொல்லி இவன் இப்படிதான் அவன் அப்படித்தான் சொல்லி ஜட்ஜ் பண்ணுவதற்கு நம்ம தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஒன்லி காட் கேன் ஜட்ஜ். அவங்க ஒருவேளை மனம் திரும்ப ஆண்டவர்கிட்ட வரலாம். நம்ம அவங்கள பத்தி பேசிட்டு நம்ம சொன்ன காரியங்கள் சோஷியல் மீடியால இன்னும் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சிலர் சொல்றாங்க, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி எச்சரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. எச்சரிப்பு கொடுக்கணும், கள்ளப்போதலுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனா அவங்க பேரை சொல்லி சொல்லணும்னு சொல்லல. இப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம், மனம் திரும்புவோம். ஒருவேளை அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ ஏதாச்சும் போட்டிருந்தோம்னா நம்ம டெலீட் பண்ணுவோம் அந்த காரியங்களை. மற்றவர்கள் குறித்து யாரை குறித்து நம்ம ஜட்ஜ் பண்ணாதபடிக்கு நம்ம முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் எப்படி இருக்கேன், என்னோட குடும்பம் எப்படி இருக்கிறது அப்படின்ற சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.